திரு தரணிதரன், என்ன அடிப்படையில் இந்த விமர்சனங்கள் வைக்கிறீங்க? என்னெல்லாம் சிக்கல் இருக்குது நிதி பகிர்வில்? முதல்ல நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் சொன்னதில் ஒரு பெரிய போய் என்ன தெரியுங்களா, தமிழ்நாடு கொடுக்குறதோட நாங்கள் காசு நிறையா தரோம் அப்படிங்கிறாங்க. விஷயம் என்னன்னா, ஒன்றிய அரசுக்குன்னு தனியாக காசு கிடையாது, மானியங்கள் கொடுக்குறது தான் காசு. சரிங்களா? மானியங்கள் கொடுக்குற காசில் அவங்க வந்து நார்த் ஈஸ்ட்லாம் எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க, வளராத மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒன்றிய அரசுக்குன்னு செலவு இருக்கும், அப்புறம் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இருக்கும், அந்த மாதிரி நிறையா ஸ்பெண்டிங்லாம் இருக்கும். ஸோ தமிழ்நாடு தான் வந்து தனிநபர் வருமானத்திலே இந்தியாவிலே வந்து கிட்டத்தட்ட முதல் இடத்துல இருக்குது. சரிங்களா? பெரிய மாநிலங்களில். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து நாங்கள் கொடுக்குற வரையோட நிறையா காசு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த காசு எங்கேருந்து வரும்? ஸோ அதுவே வந்து பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் இது ஒரு பொய் அப்படின்னு. ஸோ அண்ணன் தங்கம் தென்னரசன் நான் சொன்ன மாதிரி தான், நம்ம ₹1 கொடுத்தோம்னாவே நமக்கு திரும்பி 29 பைசா தான் திரும்பி வருது. கிட்டத்தட்ட நம்ம 6 லட்சம் கோடி கொடுக்குறோம், நமக்கு 2 லட்சம் கோடி திரும்பி வருது. இதே நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு 6 லட்சம் கோடி கிட்ட கொடுக்குறாங்க, அவங்களுக்கு 15 லட்சம் கோடி திரும்பி வருது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, மத்திய நிதித்துறை அமைச்சர் நேற்றுக்கு சொன்னதில் பாயிண்டடாக அவங்க சொல்கிறாங்க 2014 - 23 இந்த நிதி ஆண்டுகளில் வருவாய் அப்படின்னு பார்த்தோன்னா 6.23 லட்சம் கோடி வரி வசூல் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறது. நாங்கள் கொடுத்துருக்கிறது 6.96 லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க அவங்க. இல்லை இதெல்லாம் வந்து கணக்கில் விளையாடுறது. சரிங்களா? இப்போ பிரதம மந்திரி மோடி வந்து என்ன சொன்னார், நாங்கள் வந்து 2004 - 2014 தமிழ்நாடு காசு கொடுத்ததோட இப்போ 2 மடங்கு சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா விஷயம் என்னன்னா, 2004 - 2014 வரைக்கும் பொருளாதாரமே வந்து 3 மடங்கு வளர்ந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் 2014 - 23 வரைக்கும் 2 மடங்கு தான் வளர்ந்துருக்கு. இந்த இயர் 1.9 டைம் தான் வளர்ந்துருக்கு. இந்த வருஷம் முடியும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 2 தான். ஸோ அந்த 10 ஆண்டு காலத்தில் தான் நிறையா வளர்ந்தது. அது இல்லாமல் பொருளாதார அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் 23 இருக்கிறதுக்கும் 5 மடங்கு பொருளாதாரம் வளர்ந்துருக்கு ஜிடிபி. ஸோ அப்படி இருக்கும்போது குவாண்டம் ஆஃப் காசு கொடுக்குறது அதிகரிச்சிருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து சதவீதத்தில் பேசுறது 2004 - 2014 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சதவீதத்தில் கொடுத்தோம், ஓகே 14 - 23 வரைக்கும் என்ன சதவீதத்தில் புரியும். எங்க அப்சல்யூட் யூஸ் பண்ணா அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும், அங்க அப்சல்யூட் யூஸ் பண்றாங்க, எங்க பர்சன்டேஜ் யூஸ் பண்ணா அட்வான்டேஜ் இருக்கும் அது யூஸ் பண்றாங்க. ஆனா நீங்க பார்க்க வேண்டியது என்ன சதவீதம் அப்ப இருந்து இப்ப கொடுத்துருக்கீங்க. எல்லா பொருளாதாரமே வளர்ந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஒரு 3 சேர்ந்து கடனும் வளருது, பொருளாதாரம் வளர்ந்துதான் இருக்கும். தமிழ்நாட்டுடைய கடனும் அதே மாதிரி வளருது அப்படிங்கிறாரு. யார் சொல்லியிருக்கா? திரு அண்ணாமலை சொல்றாரு. இல்லை விஷயம் புரிஞ்சுக்கணும். 2011 நாம் ஆட்சியை விட்டும் போது தமிழ்நாடு வருவாய் மிகுந்த மாநிலம். ஓகே. சரிங்களா? நம்ம கடனுங்கிறது வந்து சதவீதத்தை தான் பார்க்கணும். இப்போ ஒருத்தர் 1 கோடி சம்பாதிக்கிறார், 50 லட்சம் கடன் இருக்கலாம். ஒருத்தர் வந்து 10 லட்சம் சம்பாதிக்கிறவர் 20 லட்சம் கடன் இருக்கக்கூடாது. நம்ம 20 லட்சம் கடன் வச்சிருக்காரு இவரு, 50 லட்சம் கடன் வச்சிருக்காரு இவரு, 20 லட்சம் கடன் வச்சிருக்காரு, நல்ல இடத்துல இருக்கான்னு சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2011 தமிழ்நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் கடன் சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா 20% கீழே. ஆனால் 2013 அப்புறம் தான் அது மோசமாகி வருவாய் பற்றாக்குறை வந்து 5000 கோடி 8000 கோடி 10,000 கோடி வந்து -66,000 கோடியில் 2021 இருந்தது. அப்போ கடன் சதவீதம் வந்து கிட்டத்தட்ட 28%. இது நம்ம உள்நாட்டு உற்பத்தியில் கடன் வந்து 28%. அதை நம்ம கடந்த 2 பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட 25% கொண்டு வந்து குறைச்சிருக்கோம். ஓகே. சரிங்களா? ஆனால் பொருளாதாரம் வளர வளர கடன் அதிகரிக்க தானே செய்யும், சதவீதம் குறைஞ்சாலும். இப்ப நீங்க அப்சல்யூட் நம்பரா பார்க்காதீங்க, சதவீதத்துல எவ்வளவு நான் சொல்றேங்க. இப்ப பொருளாதாரம் வந்து ரைட் 10 சரி நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம், ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம். இப்ப வரக்கூடியது மத்திய அரசாங்கம் கொடுக்குதா கொடுக்கலையாங்கிறதுல கொடுக்குறோன்றாங்க, கொடுக்கல அதே மாதிரி நீங்க டிஸ்பியூட் பண்றீங்க. அதே மாதிரி தான் இன்னொரு சொல்யூஷன் சொல்றேன். நம்ம இது எடுத்துக்கலாம், மெட்ரோ. அது நிதியமைச்சர் சொன்னார், மாநில நிதியமைச்சர், நமக்கு தமிழ்நாடு செகண்ட் ஃபேஸுக்கு ₹1 கூட காசு தரல. மகாராஷ்டிரா 28,000 கோடி, மற்ற மாநிலங்களுக்கு 10,000 கோடி 12,000 கோடி கொடுத்துருக்காங்க. இது பாஜக ஆதரவாக இருக்க மாநிலங்களுக்கு டெல்லி உட்பட டெல்லி கூட கொடுத்துருக்காங்க 13,000 கோடி. ஆனால் தமிழ்நாடு ₹1 கூட ஒதுக்கல. நம்ம கேலோ பாரத்துக்கு வரலாம். கேலோ பாரத்துக்கு நம்ம வீராங்கனைகள் போய் ஏஷியன் கேம்ஸில் 15 மெடலுக்கு மேலே ஜெயிச்சு வந்தாங்க. நம்ம கொடுத்தது 15,000 கோடி. குஜராத்துக்கு மட்டும் கொடுத்தது 550 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் குஜராத் மெடல் வந்து தான் வரல. இது ஹரியானாவே எடுத்துக்கோங்க, ஹரியானா தான் ஹையஸ்ட் மெடல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து நமக்கு 15 கோடியா 15,000 கோடின்ட்டீங்க. 15 கோடி நமக்கு 15 கோடி, குஜராத்துக்கு 630 கிட்டத்தட்ட 630 கோடி. தென் மாநிலங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடி தான் அவங்க காசு கொடுத்ததே வந்திருக்கு. எல்லா திட்டங்களும் அப்படிதான். இப்போ என்ன சொல்றாங்க, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் நாங்கள் வீடு கட்டித்தரோம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பேரு பிரதம மந்திரி, ஏதோ அவங்க தான் ஃபுல் காசு தர மாதிரி சொல்றாங்க, ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாங்க. ஆனால் விஷயம் என்னன்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, நான் போன சந்தி டிவி விவாதத்தில் அதை நான் பாஜக செய்தி தொடர்பாளருக்கு முன்னாடி நான் ஜியோவே காமிச்சேன். உதாரணம் வந்து 10% தான் ஒன்றிய அரசோட காசே நமக்கு தேவைப்படுது. 1000 கோடி எர்ணாகுளத்தில் கட்டுறாங்க சார் தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு. சரிங்களா? 1000 கோடிக்கு அதில் 800 கோடி தமிழ்நாடு அரசாங்கத்து பணம், 100 கோடி வந்து
ஒன்றிய அரசு பணம், 100 கோடி பெனிஃபிஷியஸ் பணம். இதில் எப்படி விளையாடுறாங்கன்னா 60% நாங்கள் தரோம் ஒன்றிய அரசு சொல்லிடுறாங்க. ஆனால் கேப் என்ன வைக்கிறாங்க, ஒரு வீட்டுக்கு 1.5 லட்சம், விச் அவர் இஸ் ஹையர் அப்படின்னு. ஸோ 1.5 லட்சம் தான் அவங்க கேப்பே. நீங்கள் வந்து 2 லட்சத்துக்கு வீடு கட்டினீங்கன்னா அவங்களோட 60% எவ்வளவு வீடுகள் அப்படி கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில்? எல்லா வீடுமே அப்படி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க கேப், அது எனக்கு புரியுது சார். எத்தனை வீடு கட்டியிருக்காங்க, எவ்வளவு தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குன்னு கேட்குறேன் நான். தமிழ்நாடு அரசு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அது எனக்கு புரியுது சார். நீங்க சதவீதமா நான் வேற கணக்கு கூட நான் கொடுக்குறேன், உங்களை விட கூடுதலா டேட்டா வச்சிருக்கேன். அது நான் சூர்யாட்ட கேட்கறேன். நான் கேட்கறது எவ்வளவு வீடுகள் அந்த திட்டத்தில் கட்டி இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் நாம ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்காக வந்து நம்ம 8000 கோடி நம்ம செலவு பண்ணிருக்கோம். ஒன்றிய அரசு 1000 கோடி கொடுத்துருக்கு. 8000 கோடி நம்ம காசு. சரிங்களா? எர்ணாவூர் ப்ராஜெக்ட் மட்டுமே தமிழ்நாடு அரசாங்கோட காசு 800 கோடி. எவ்வளவு வீடுன்னு தெரியாது, ஆனா நம்ம 30,000 20,000 to 30,000 ஹவுஸ் நம்ம கட்டியிருக்கோம். ஓகே, சரி பேசலாம். திரு சூர்யா, ஒரு 3 அம்சங்களா அவர் சொல்லியிருக்கிறார். ஒன்று, நீங்கள் கொடுக்குற வருவாய் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்கிறது உண்மைக்கு மாறாக இருக்குது, அந்த டேட்டாவே தப்பு அப்படின்னு ஒன்றும், தேவையான இடத்துல பர்சன்டேஜ் எடுத்துக்கிறீங்க, தேவையான இடத்துல அப்சல்யூட் நம்பர் எடுத்துக்கிறீங்க, மாறி மாறி சொல்கிறீங்கிறாரு. இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் மேஜராக இன்றைக்கி நிதியமைச்சர் அதான் சொல்கிறார். மெட்ரோ திட்டத்துக்கும் சரி, அதே போல் வீடு கட்டும் திட்டம், இதில் பிஜேபியுடைய இது என்ன இருக்குது? முதல்ல நம்ம மாநில நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் 18 நிமிடம் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தார். ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஈடுபாடு இல்லாமல் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு. அதில் எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏதோ ஒன்று இப்போ வந்து நேற்று நிதியமைச்சர் அவர்கள் சொன்னாங்க கொடுத்ததை விட அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டை போடணும், ஏதாச்சும் ஒரு டிஃபெண்ட் பண்ணுன்றதுக்காக அவர் ஈடுபாடே இல்லாமல் பேருக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அது மாதிரி நான் பார்க்கிறேன். பொலிட்டிக்கல் கமெண்ட் அதுக்கு ரீசன் சொல்கிறேன். அதுக்கு ரீசன் சொல்கிறேன். இப்போ நிதியமைச்சர் சொன்ன அதே ஃபிகர் ஒரு விதத்தில் ஒரு விஷயத்தை இவர் ஒத்துக்கிறார். என்னன்னா, மாநிலத்திலிருந்து நேரடி வருவாய் மத்திக்கு கடந்த மோடி அவர்கள் வந்ததிலிருந்து 9 ஆண்டுகள்ல 6,23,000 கோடி அப்படின்றத ஒத்துக்கிறார். ஆனா நிதியமைச்சர் அவர்கள் சொன்ன திருப்பி கொடுத்த பணம் 6,96,000 கோடின்றதை டிஸ்பியூட் பண்றாரு. அது டைரக்ட் டாக்ஸ் மட்டும். அதான் டைரக்ட் டாக்ஸ், அதான் நேரடி வருவாய்ன்னு சொல்றேன். டைரக்ட் டாக்ஸ் சொல்றேன். நான் சொல்றேன், ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு 5 minutes அன்இன்டரப்டடா. இப்போ 6,96,000 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா கடந்த 9 ஆண்டுகள்ல? அது வந்து நம்மளுடைய கொஸ்டின். இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, கடந்த 9 வருஷ பட்ஜெட் தமிழக அரசு பிரசன்ட் பண்ண பட்ஜெட் அதை மட்டும் எடுத்து ஒரு வருஷமும் அவங்களே குறிப்பிடுறாங்க ரெவென்யூ ரிசிப்ட்ஸ்ல மத்திய வருவாயிலிருந்து தமிழகத்தின் பங்கு என்ன, கிராண்ட் இன் எய்ட்ஸ் என்ன அப்படின்னு 2 காலம்ல கொடுக்குறாங்க. 2014-15 2023-24 வரைக்கும் மொத்தமா 4,75,000 கோடி ரூபாய் இந்த 2 ஹெட்ஸ்ல மட்டும் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது போக 3 ஹெட்ஸ்ல பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5மே டோட்டல் பண்ணதுதான் 6,96,666 கோடி. என்ன டீடைலா சொல்றேன் உங்களுக்கு. அது வந்து 4.75 லட்சம் நீங்க சொன்னது போல 2014 இருந்து 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய சென்ட்ரல் டிரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட் கொடுத்திருக்காங்க. 2.46 லட்சம் கோடி வந்து சென்ட்ரல் டாக்ஸஸா வருது. அதுக்கு பிறகு 2.2 லட்சம் கோடி கிராண்ட்ஸ் இன் எய்டா. கரெக்ட். இதுதான் அவங்க சொல்றாங்க. இது வந்து அவரே சொல்றாரு இன்னைக்கு. அதான் அப்போ இந்த 6,96,000 கோடி டோட்டல், அதுல எங்க இவர்களுக்கு சந்தேகம் வருகிறது? அது போக 3 ஹெட்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒன்னு சொல்றேன், கோவிட் சமயத்துல வந்து ஒரு விஷயம் நடந்தது, பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பிரதமர் அவர்கள் என்ன சொன்னார்னா, 1990கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸஸ்ல ஏதாச்சும் பெண்டிங் இருந்ததுன்னா எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் கால்குலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு. இப்போ அப்போ வந்து இங்க திமுக ஆட்சி வந்து விட்டது. இப்போ தமிழகத்திற்கு 1996 இருந்து 2015 வரைக்கும் 4,322 கோடி ரூபாய் அது பெண்டிங் இருந்துட்டே வந்தது. இப்போ இது என்ன சொல்றாங்க, எல்லா ஸ்டேட்ஸ்லயும் நீங்க ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாக்கு வந்து கொடுங்கன்றாங்க. அதன்படி திமுக அரசு ஒப்புக்கொண்ட பணம் 3,225 கோடி ரூபாய். அதுவும் சேர்த்துதான் இந்த 6,96,000 கோடி. கோவிட் டைம்ல கேபெக்ஸ்க்காக மட்டும் தனியா கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய் இது வந்து அந்த ரெவென்யூ எடுக்க வேண்டாமே. இல்ல மொத்தமா கொடுத்தது. இப்போ நம்ம மொத்தமா கொடுத்ததுன்னு கணக்கு எடுக்கும்போது சொல்றேன். இப்போ நிதியமைச்சர் அவர்கள் சொன்னதுல எனக்கு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, செஸ் வந்து இங்க நிறைய கலெக்ட் பண்றாங்க,
ஆனா திரும்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு பதில் சொல்றாரு. நான் உங்களுக்கு செஸ் டீடைல்ஸோட கொடுக்குறேன். ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசுக்கு மத்திய அரசாங்கம் எந்தெந்த ஹெட்ஸ்ல கொடுத்தது, ரோடு போடுறதுக்கு 37,965 கோடி NHAI ப்ராஜெக்ட்ஸ்க்கு, ஆவாஸ் யோஜனாக்கு 4,839 கோடி, கிராம சதக் யோஜனான்னு சொல்லிட்டு கிராமங்களுக்கு ரோடு போடுவதற்காக 3,637 கோடி. இது அனைத்தையும் விட மதிய உணவு திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு 11,116 கோடி ரூபாய் இந்த கடந்த 9 ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அப்போ செஸ்ல மட்டும் தமிழகத்திற்கு கடந்த 9 ஆண்டுகள்ல கொடுக்கப்பட்ட நிதி என்பது 57,557 கோடி. அப்போ செஸ் இவங்க வசூல் பண்றாங்க, அதுல ₹1 கூட திருப்பி கொடுக்கல அப்படின்றதுல வந்து நான் மாறுபடுறேன். இன்னொன்னு, ரயில்வே திட்டங்கள்ல யூபிக்கு அதிகமா கொடுத்துட்டாங்க, தமிழகத்திற்கு கம்மியா கொடுத்துட்டாங்க அப்படின்னு நிதியமைச்சர் அவர்கள் சொல்றாரு. இதுவும் மீண்டும் வருத்தத்தக்க ஒரு விஷயம். ஏனென்றால் தமிழகத்திற்கு காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியை விட்டு சென்ற போது 2014 ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கிய பணம் என்பது 856 கோடி ரூபாய். ஆனால் இந்த பட்ஜெட்ல, கடைசியா போட்ட பட்ஜெட்ல 6,080 கோடி ரூபாய். அப்போ யூபி அந்த மற்ற மாநிலங்கள்லாம் எடுக்கிறத விட்டுட்டு கடந்த ஆட்சிகளிலும் இந்த ஆட்சிகளிலும் எவ்வளவு அதிகமாக கொடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதுல பர்சன்டேஜா சொல்ல முடியுமா? என்ன அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே எண்ணிக்கையா சொல்றீங்க. அப்சல்யூட் நம்பர்ஸ்ல இப்போ வந்து 3 மடங்கா பொருளாதாரமே உயர்ந்து இருக்கிறது. அந்த எண்ணிக்கையை வச்சு இவங்க பர்சன்டேஜ் எவ்வளவு அலோகேஷன், இவங்க இந்த ₹1 கொடுக்குறோம் 29 பைசா தான் வருதுன்றாங்களே, அது எந்த பேசிஸ்ல டிரைவ் பண்றாங்கன்னு நிஜமாவே புரியல. அது ஒரு கணக்கு இப்போ ஒரு உதாரணத்தை அவங்க உத்தரப்பிரதேசத்தை எப்படி கணக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இப்போ 2014-15 நீங்க அதாவது பிஜேபி கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் வந்த கணக்குலேருந்து அவங்க சொல்றாங்க. அது ஆரம்பிச்சு 2022-23 ஃபினான்ஷியல் இயருக்கு யூபிக்கு மட்டும் 15.35 lakh crore அலோகேட் ஆயிருக்குது. தமிழ்நாட்டிற்கு 2.23 லட்சம் கோடி. இது கரெக்டான ஃபிகர், இது நான் டிஸ்பியூட்டே பண்ணல. ஆனா இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் டிசைட் பண்ற ஃபிகர்ஸ். அதுக்கு டீடைல். அப்ப என்ன ஒண்ணுனா, இதுல நீங்க சொல்ற மாதிரி இது கரெக்டா அந்த ஃபிகர்ஸ் நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு அடிஷனலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் மாதிரி நம்ம ஆர்டிகிள் 280 பிரகாரம் அமைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு, அரசியல் சார்பற்ற அமைப்பு. அதுல 5 வருடங்களுக்கு இவ்வளவு நிதி இப்ப இல்ல, கடந்த 70 ஆண்டுகளாக அதான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா அதுல ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, மோடி அரசு அவர்கள் இங்க ஆட்சிக்கு வந்தப்போ உத்தரப்பிரதேசத்திற்கு மொத்த வருவாயில 19% உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. அது இன்று 16% குறைந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு பாப்போமே அப்படியே. தமிழ்நாட்டுக்கு என்ன வந்து 12th பே கமிஷன் டைம் 12th ஃபினான்ஸ் கமிஷன்ல தமிழ்நாட்டோட ஷேர் என்ன வருது? 5% இருந்தது. இப்போ 4.3%, 3.05%. இப்போ என்னவா இருக்கு? 4.079%. பட் அதை முடிவு செய்வது நிதியமைச்சரோ பிரதமரோ அமைச்சர்களோ கிடையாது. நானும் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அத பத்தி நம்ம ராஜகோபால் அவர்ட்ட நான் கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கிறேன் வரேன். இதுக்கு நீங்க இதுல உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குன்னா அடுத்து ரெப்ரசன்ட் இந்த நம்பர்ஸ்ல உங்களுக்கும் டிஸ்பியூட் இல்ல? டிஸ்பியூட் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துக்கு 15.35 லட்சம் கோடி, என்ன பிரச்சனை? 2.23. அதுல என்ன பிரச்சனைனா, உத்தரப்பிரதேசம் மட்டும் ஏன் எடுக்கிறீங்க? உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி கவர்மெண்ட் அவங்க பொலிட்டிக்கலா தான் சொல்றாங்க. இல்ல இதுக்கு இதை விட உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுப்பதை விட அதிக விகிதாச்சார முறைப்படி வெஸ்ட் பெங்காலுக்கு பீகாருக்கு கொடுக்குறாங்க. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ உத்தரப்பிரதேசத்துல 26 கோடி பாப்புலேஷன், பீகார் வெஸ்ட் பெங்கால் உத்தரப்பிரதேசத்தை விட கீழே இருக்கு இண்டிகேட்டர்ஸ்ல. இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 15-16% தரோம்னா பீகாருக்கு 11%. இன்னும் 2 கேள்விகள் அவர் குறிப்பிட விரும்புறாரு. மெட்ரோக்கு கூட நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் ஹவுசிங் கூட பின்னாடி மெட்ரோவுடைய சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 என்ன நிலைமை? வரதுக்கு முன்னாடி நான் வந்து நிதி அமைச்சகத்திலே அதை பத்தி கிளாரிஃபிகேஷன் கேட்டேன். இவங்க 60,000 கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு ஜைகா கிட்ட ஒப்பந்தம் போடப்பட்டு அதுக்கு கேரண்டரா மத்திய அரசாங்கம் ஏற்கனவே எல்லா அப்ரூவல் ப்ராசஸும் முடிந்து விட்டது. இப்போ இதுல மத்திய அரசு வந்து இதற்கு பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற பேச்சே எங்க வருதுன்னு தெரியல. ஏன்னா இது ஃபுல்லா ஜைகா ஃபண்டட் ப்ராஜெக்ட், 0.8% இன்ட்ரெஸ்ட். மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு 2020 21/11/2020 இதை தொடங்கி வச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த திட்டத்தை உள்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். கரெக்ட் இல்லையா? கரெக்ட். ஆமா, தொடங்கி வச்சாரு. ஆமா. அதுக்கு பிறகு ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு 17/8/2021 இதை வந்து கேபினட் கமிட்டியினுடைய எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டி இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. அது கரெக்டா? இல்ல இப்போ இவங்க கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கல. 2022 டிசம்பர் மாசம் இந்த ஏடிபியோட அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட்
என்னோட ஒரு சிம்பிள் கேள்வி என்னன்னா, இதுக்கு அப்ரூவலே இல்லாம அக்செப்டன்ஸே இல்லாம உள்துறை அமைச்சர் தொடங்கி வச்சிட்டாங்களான்னு கேக்குறேன். அப்படி உள்துறை அமைச்சர் தொடங்கி வச்ச விஷயத்துக்கே இன்னும் அக்செப்டன்ஸ் வரலையா? இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இப்போ $350 மில்லியன் இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருக்கு. அதிகபட்சம் அடுத்த 2 மாதங்கள்ல அந்த பணம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு பைசா கூட வரலன்னு ஸ்டேட் சொல்லுது. அதாவது இதுவரைக்கும் செலவு பண்ணிருக்கிற அத்தனையும் ஸ்டேட் பண்ணிருக்கோம். டிசம்பர் 2022 சைன் பண்ண ப்ராஜெக்ட், 20ல இனாகிரேட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட், இனாகிரேட் பண்ணுது. ஆனா ஃபினான்ஷியல் அப்ரூவல் மத்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு 22 டிசம்பர் ஆகிவிட்டது. அடுத்த 2 மாதங்கள்ல 8000 கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிதி வந்துவிடும் அப்படின்றது லேட்டஸ்ட் அப்டேட். 3 ஆண்டுகளா இன்னும்